நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி விஷுவலைசேஷனை எப்படி கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா போன வீடியோவில் விஷுவலைசேஷன் ஒழுங்காக பண்ணாததால் என் டைம் எப்படி வீணாச்சு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருப்போம் 2 ஸ்டோரியில். அந்த வீடியோ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு என்னோட தப்பு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக. ஸோ அதுலேருந்து விஷுவலைசேஷனை எப்படி கரெக்டாக பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இதை தான் நான் பண்ணிட்டு வரேன். இன்ஃபேக்ட் விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக வேலை செய்யும். நீங்கள் என்ன விஷுவலைஸ் பண்ணுறீங்களோ அதை தாண்டி நான் போன வீடியோவில் என்ன விஷுவலைஸ் பண்ணேன் அப்படிங்கிறது கரெக்டாக நடந்துருச்சு. ஆனால் எந்த இன்டென்ஷனில் பண்ணேன் அப்படிங்கிறது தான் நடக்கல. ஸோ அதை மேற்கோளாக வச்சு நம்ம விஷுவலைசேஷனை எப்படி கரெக்டாக பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் ஏதாச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கோம். ஸோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. முதல்ல நிறைய பேருக்கு இந்த விஷுவலைசேஷனுக்கும் இமேஜினேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதே தெரியல. விஷுவலைசேஷன் எல்லாரும் சொல்லிட்டு அட் த எண்ட் அவங்க இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இமேஜினேஷன் நீங்க பண்ணீங்க அப்படின்னா அது ஒர்க்கே ஆகாது. வருஷ கணக்கா வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ விஷுவலைசேஷனுக்கும் இமேஜினேஷனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல இமேஜினேஷன் அப்படிங்கிறது நீங்க என்ன வேணா இமேஜின் பண்ணலாம். நீங்க செவ்வாய் கிரகத்துல இருக்கிற மாதிரி, நீங்க ஸ்பேஸ்ல இருக்கிற மாதிரி, நீங்க நிலால இருக்கிற மாதிரி, இல்ல நீங்க இது வரைக்கும் இருக்காத இடத்துல இருந்த மாதிரி, இல்ல ஒரு நரகத்துல இருக்கிற மாதிரி, சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி, இது எதுவுமே நீங்க பார்த்தது கிடையாது. ஆனா நீங்க இப்ப இருக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணீங்க அப்படின்னா அது பேர் விஷுவலைசேஷன் கிடையாது, ஜஸ்ட் இமேஜினேஷன். ஏன்னா எங்க இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது, அந்த இடத்துக்கு முன்னாடி போனது கிடையாது. ஆனா அதை உங்க மைண்டால உருவாக்க முடிஞ்சுது அப்படின்னா அது பேர் தான் இமேஜினேஷன். அதுக்கு பெரிய அளவுக்கு உங்க பிக்சர் மட்டும்தான் இருக்கும். உங்களை நரகம் அப்படின்னா நரகத்துக்கு ஏதோ ஒரு டேர்ம் வச்சிருக்கோம், போட்டோ வச்சிருக்கோம் உங்களோட மைண்டு. அந்த போட்டோவில எடுத்து உங்களை போட்டுரும். அப்போ நரகத்துல இருக்கிற மாதிரி நான் விஷுவலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நரகத்துல இருக்கிற மாதிரி நீங்க இமேஜின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். இதே தான் எல்லாத்துக்குமே. அப்போ விஷுவலைசேஷனா என்னது? விஷுவலைசேஷன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இமேஜினேஷனுக்கு ஆப்போசிட் தான். விஷுவலைசேஷன்ல உங்களால சொர்க்கத்துல இருக்கிற மாதிரியோ நரகத்துல இருக்கிற மாதிரியோ ஏதோ ஒரு நீங்க இல்லாத இடத்துல, அதாவது செவ்வாய் கிரகத்துல இருக்கிற மாதிரியோ இந்த மாதிரி உங்களால விஷுவலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதை நீங்க பார்த்ததே கிடையாது, அது நடந்ததே கிடையாது. ஆனா நீங்க எது விஷுவலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறேன், ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறேன், என்னோட புது கார் வாங்குறேன், என்னோட பைக் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால விஷுவலைஸ் பண்ண முடியும். ஏன்னா பைக் வாங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், கார் வாங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா எப்படி இருக்கும், நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்படின்ற போது இதைத்தான் உங்களால விஷுவலைஸ் பண்ண முடியுமே தவிர நீங்க இல்லாத இடத்துல தெரியாத இடத்துல பண்றதெல்லாம் இமேஜினேஷன்ல வரும். ஏன்னா விஷுவலைசேஷனுக்கு சில கேரக்டர்லாம் இருக்குது. உங்களால அந்த இடத்துல இருந்து விஷுவலைஸ் பண்ண முடியணும். அந்த இடத்துல நீங்க இருந்தா எப்படி இருக்கும், சுத்தி டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், அதோட ஸ்மெல் எப்படி இருக்கும், நீங்க வாங்கும்போது உங்க மனசுல இருக்க ஃபீலிங் எப்படி இருக்கும், எப்படி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, இது மூணுத்தையும் கம்பைன் பண்ணீங்க அப்படின்னா தான் அது பேர் விஷுவலைசேஷன். இது மூணுமே இல்லை, ஜஸ்ட் பிக்சர் மட்டும் இருக்குது அப்படின்னா அது பேர் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ விஷுவலைசேஷன் எப்படி பண்ணணும்? ஸ்டார்டிங்ல இருந்து வருவோமே. விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது 3 மெத்தட், 3 ஸ்டெப்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷுவலைசேஷனுக்கு நீங்க என்ன வேணும், என்னோட அவுட்கம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க விஷுவலைஸ் பண்ணணும். அதாவது முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம முன்னாடி இருக்க ஸ்டோரியில பார்க்கும்போது, நீங்க யாராவது ஸ்டோரி பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. முன்னாடி ஸ்டோரி பார்க்கும்போதே நமக்கு தெரியும் நம்மளோட எண்டு கோல், எண்டு ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சாதான் அது கரெக்டா ஒர்க் ஆகும். இல்ல எண்டு கோலை நான் மனசுல வச்சுக்கிறேன், ஆனா நான் அந்த இடத்துல இருக்கும்போது என்ன நினைக்கிறேன் அப்படின்றத நம்ம தவறா நினைச்சதாலதான் அங்க சில நாட்களே வேஸ்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் இப்போ என்னோட சேனல் இருக்குது, என்னோட சேனலுக்கு இவ்வளவு சப்ஸ்கிரைபர் வரணும் அப்படின்னு நினைச்சேன்னா எனக்கு இவ்வளவு சப்ஸ்கிரைபர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நோட்ல இருக்கணும். அதுக்கப்புறம் நான் இத்தனை வீடியோ போட்டிருக்கேன், இத்தனை வீடியோக்கு இவ்வளவு வியூஸ் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஷுவலைஸ் பண்ணுவோம். இது வரும்போது நான் ஹாப்பியா இருக்கேன், இது வரும்போதெல்லாம் இது வந்ததுன்னா நான் என்னென்னலாம் பண்ணுவேன் அப்படிங்கிறத விஷுவலைஸ் பண்ணணும். அதை தாண்டி ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷனா, அதாவது ஜஸ்ட் ஒரு போட்டோவா பண்ணோம் அப்படின்னா எந்த காலகட்டத்திலையும் வரவே வராது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அவுட்கம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 2வது விஷயம் என்னன்னா, நீங்க கரெக்டா அவுட்கம்மை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அவுட்கமுக்கு நீங்க எமோஷனை, ஸ்மெல்ல, அங்க இருக்கிற சுத்தி இருக்கும்போது என்ன ஸ்மெல் வருது, அங்க இருக்கும்போது டெம்பரேச்சர், அது வந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அவுட்கம்மை விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இது எல்லாத்தையுமே எமோஷன், இந்த அவுட்கம், இந்த வந்ததுன்னா என்ன நினைப்பீங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களோட விஷுவலைசேஷன் போர்டு, அதாவது உங்க மனசுக்குள்ள ஒரு விஷுவலைசேஷன் பிக்சர் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். பிக்சரை அடிக்கடி ஓட விட்டுட்டே இருக்கணும்.
3வது ஸ்டெப் இதுதான், ஓட விட்டுட்டு வெயிட் பண்ணணும். மோஸ்டா ரெகுலரா நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ரெகுலரா ஒரு டைம் வச்சுக்கோங்க. நைட்டு தூங்கும்போது நான் விஷுவலைஸ் பண்ணிட்டு அப்படியே ஜாலியா தூங்கிடுவேன்ப்பா, இந்த மாதிரி ஒரு டைம் வச்சுக்கோங்க. இதுக்குன்னு கஷ்டப்படாதீங்க. நான் விஷுவலைஸ் பண்ணா ஜாலியா தூங்கிடுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தூங்கும்போது விஷுவலைஸ் பண்ணிட்டு ஜாலியா தூங்குங்க. இதுக்குன்னு நான் கஷ்டப்பட்டு விஷுவலைஸ் பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நடக்கிறது ரொம்ப லேட் ஆகும். இதை பத்தியும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை செக் பண்ணல அப்படின்னா அதுவும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ ஒரு டைம் வச்சுக்கோங்க. அந்த டைம்ல நான் விஷுவலைஸ் பண்ணிட்டு ஜாலியா தூங்கிடுவேன். தூக்கம் அப்படிங்கிறது தான் பெஸ்டான டைம்னு நான் சொல்லுவேன். ஜாலியா தூங்கிடுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல நீங்க இந்த விஷுவலைசேஷன் ஆட் பண்ணுங்க. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி 3 ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் உங்களோட கோலை சூஸ் பண்ணுங்க, உங்களோட அவுட்கம் என்னவா இருக்கும். செகண்ட் வந்து உங்களோட எமோஷன்ஸை, இந்த ஸ்மெல்லு, இது போன்ற சென்சஸ் ஆட் பண்ணுங்க. 3வது விஷயம் வெயிட் பண்ணுங்க. 1 ஹவரா இருக்கலாம், 2 ஹவரா இருக்கலாம், 1 டேவா இருக்கலாம், 1 இயரா இருக்கலாம், 1 மந்தா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க என்ன விஷுவலைஸ் பண்றீங்களோ அது ஒரு கட்டத்துல உங்களுக்கு எப்படியாச்சும் வந்து தீரும். நீங்க நினைச்சதா இருக்கலாம், நினைக்காததா இருக்கலாம், ஆனா நீங்க விஷுவலைஸ் பண்ணது பர்ஃபெக்டா வந்து தீரும். இது இயற்கையின் விதி. இதை நான் பல வாட்டி பார்த்திருக்கேன். நிறைய பேரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க பார்த்துருந்தீங்க, உங்களோட விஷுவலைசேஷன் ஸ்டோரி ஏதாச்சும் இருந்தது, இல்லை லா ஆஃப் அட்ராக்ஷன் ஸ்டோரி. எனக்கு சின்ன ஸ்டோரி தான், ஆனால் இது எனக்கு இதுல இருந்து தான் நான் லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்ப ஆரம்பிச்சேன் அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்கும் இல்லையா, அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். என்ன மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், தெரியாத சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் படிச்சு தெரிஞ்சுப்பாங்க. மாற்றம் என்பது நம்மளிருந்து தொடங்கும். நன்றி.